நமக்கு இந்த பைக்கை ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சாய்ராம் பஜாஜ் தாங்க. ஸோ ஷோரூமோட மேனேஜர் நம்பர் ரஞ்சித் சாரோட நம்பர் நான் கீழே டேக் பண்ணுறேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கூட செக் பண்ணிக்கங்க. என்ன பைக் உங்களுக்கு வேணுனாலும் 1 வீக்கில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி வந்து நம்ம பல்சர் பஜாஜோட பல்சர் புது கிராஃபிக்ஸுக்குள்ளே அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்னென்ன ஃபியூச்சருக்கு என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ஓல்டு வேரியண்ட் பிடிக்குமா அந்த லேட்டஸ்ட் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது எல்லாமே வந்து அந்த ஓல்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிறிஸ்டல் பொறுத்தளவு வந்து எனக்கு அந்த ஓல்டு டைப் தான் ரொம்பவுமே நல்லா அட்ராக்ட் பண்ணுச்சு. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைக் பண்ணுவாங்க. ஸோ இதில் யாராருக்கு எப்படி இருக்குது என்னங்கிறது ஏன்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த ரெட் கலர் பாக்ஸுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டன் டச் பண்ணிடுங்க. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது பெருசாக இதில் ஒரு 1000 ரூபி பக்கம் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். மற்றபடிக்கு அந்த 1000 ரூபிக்கு ஒர்த்தா இல்லையான்னு பார்த்தா நல்லா ஒர்த்தான். ஏகப்பட்ட ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னங்க பார்த்துடலாம். வழக்கம்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் டெமோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது யார் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிடுறேன். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நல்ல ஒரு மைலேஜ் ப்ளஸ் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் கொடுக்குது பழைய பல்சருக்கு இதுக்குமே. மற்றபடி கிராஃபிக்ஸ் பொறுத்தளவு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்பார்த்ததுக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே ப்ரைஸ் சொல்லிடுறேன். உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் ஏபிஎஸ் போயிட்டிங்கன்னா 1,36,000 வருது. டபுள் டிஸ்க் போயிட்டிங்கன்னா 1,40,000 வருது. மற்றபடிக்கு அந்த 2 வேரியண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ஒன்றே தான். டிஸ்க் வைஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. கலர்ஸை பொறுத்தளவு 3 கலர்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த பிளாக் அப்படியே கொடுத்துருக்காங்க, பிளாக் கிரே கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்க அந்த ரெட் கலர் அப்படியே வரும். அடிஷ்னலாக ப்ளூ கொடுத்துருக்காங்க. 3 கலர்ஸ் வருது. மைலேஜ் பொறுத்தளவு ஒரு 50 to 55 வரைக்கும் மைலேஜ் நல்ல ஒரு மைலேஜ் தான் கொடுத்துருக்கு. இன்னுமே எக்கனாமியில் போனோம்னா இன்னுமே பெட்டரான மைலேஜ் பார்க்கலாம். அதுதான் கூடவே வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரேஞ்சு உங்களுக்கு ஆவரேஜாக எவ்வளோ தருது என்னங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது பார்த்துடலாம். வழக்கம்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட் பொறுத்தளவு அந்த கார்பன் ஃபினிஷிங் டைப்லேயே ஒரு ஸ்டிக்கர் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு ரெண்டுமே உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான் வரும். ஃப்ரண்ட் டிஸ்க் ஏபிஎஸ், பேக் வந்து ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோடைனமிக் வைசர் சேம் அந்த பழைய லுக்கில் கொடுத்து அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரிங் மட்டும் முதல்ல கீழே கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு அப்படியே இங்கே மேலே வந்திருக்கு. மற்றபடிக்கு அந்த டிஆர்எல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி கொடுக்கல. மேபி இன்னும் 1.5-2 இயர்ஸில் வந்து அப்டேட் கொடுக்கலாம். இப்போவே வந்து நிறையா கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே, அந்த பழைய ஹாலஜன் பல்பே நல்லா பெட்டராக தான் இருக்குது. விங்கர்ஸை பொறுத்தளவு 4மே வந்து ஹாலஜன் விங்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு தான். ரைட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ரைட் வீல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ரைட்டை பொறுத்தளவு அந்த கிராஃபிக்ஸ் நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பல்சர் அப்படிங்கிறது எம்பல்த்தில் வந்துடும். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்தது சென்டரில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் டிசைன் வந்துச்சு. இப்போ டாப்பில் ஒரு ஸ்டிக்கரிங் இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிசைனில் போட்டு 150 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூவல் ஸ்டோன் கலர்லேயே வந்துடும். ஸோ பார்க்குறக்கே நல்ல ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்குது. கட் சீட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிக்கர் வராது. சிங்கிள் டிஸ்க் ஏபிஎஸ் போயிட்டிங்கன்னா ப்ளைன் சீட்டுக்கு உங்களுக்கு கிக்கர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, அடுத்து உங்களுக்கு இன்ஜின் கார்டு பொறுத்தளவு சேம் அந்த வெஹிக்கிள் கலர்லேயே உங்களுக்கு இன்ஜின் கார்டு வந்துடும். சைலன்சர் பொறுத்தளவு வந்து சைலன்சர் உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷிங் சைலன்சர் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு லுக்கில் தான் இருக்குது. அப்படி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து இந்த பேட்டரி இருக்கிற பக்கம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிசைனிங் ஸ்டிக்கர் அப்படியே மேலே இருக்கிற ஸ்டிக்கர் அப்படியே வெஹிக்கிள் கலர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 150 அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டிக்கரில் வந்துடும். மற்றபடி உங்களுக்கு ரைட் வியூ பொறுத்தளவு தான். ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சேம் அந்த பழைய பல்சர் லுக் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கிராப் ரயில் வந்து உங்களுக்கு எதாவது கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறக்கு அந்த கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி விங்கர்ஸ் உங்களுக்கு டெயில் லேம்ப் எல்லாமே வந்து ஹாலஜனில் தான் வருது. ரியர் பொறுத்தளவு தான். லெஃப்ட் ஹேண்ட் டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். லெஃப்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சேம் அந்த ரைட் வீல் கொடுத்த மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்துங்க தனியாக பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் வைசரில் இருக்கிறது எங்களுக்கு வந்து நல்ல ஒரு தனி ஃபீல் தரும். ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ ஓகேங்க, அடுத்தது சேம் ரைட் வீல் கொடுத்த மாதிரி தான். அந்த டியூவல் ஸ்டோன்ஸ் டைப்லேயே வந்து 150ங்கிற ஸ்டிக்கர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரியர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 150 ஸ்டிக்கர் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த நேரம் உங்களுக்கு அந்த பேட்டரி இருக்கிற பக்கம் வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த கார்பன் ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் வந்துடும். ஃபுட் ரெஸ்ட் லேடிஸ் ஃபுட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. லெஃப்டி பொறுத்தளவு தான். டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இல்லை உங்களுக்கு என்ன இருக்குன்னு நினச்சிட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிறிஸ்டல் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பழைய பல்சருக்கு இதுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபுல் எல்இடி டிஸ்பிளேவோடவே வந்து நம்ம அந்த டிஜி அன்லாக் மீட்டர் தான் நல்லா லைக் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ பட் இருந்தாலும் நம்மளோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா நியூட்ரல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. விங்க இண்டிகேட்டருக்கு வந்து லெஃப்ட் ரைட் 2 பக்கம் வந்துடும்.
ஏபிஎஸ் ஆப்ஷன் இங்கே டாப்லேயே கொடுத்துருக்காங்க. அதுபோக எம்ஐ லைட் கொடுத்துருக்காங்க. வண்டி சென்சார் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா ஆட்டோமேட்டிக்காக எம்ஐ லைட் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ரிசர்வ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீஃபியூல்னு சொல்லிட்டு வார்னிங் நமக்கு காமிச்சிட்டே இருக்கும். உங்கள் வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது, ரீஃபியூல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்னிங் பண்ணிகிட்டே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பல்சர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி அந்த லெட்டர்ஸ் நேம் வந்து மாறிட்டே இருக்கும். நம்ம அந்த ப்ளூடூத் பஜாஜ் ஆப்பில் போய்ட்டு நம்ம நேம் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு ரேஞ்சு எல்லாமே ஆவரேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக நீங்கள் வந்து வண்டி உங்கள்கிட்ட இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ மைலேஜ் தரணும் வண்டியை சொல்லிடும். நீங்கள் எந்த அளவு த்ராட்டில் பண்ணுறீங்களோ அதுக்கு மைலேஜ் எவ்வளோ தரணும் வண்டியை சொல்லிடும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ முதல் பல்சர்லேயே கொடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் ஓகே இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு இந்த ட்ரிப் ஏ, ட்ரிப் பி இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுபோக உங்களுக்கு அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எப்படி கனெக்ட் பண்ணுறது என்னங்கிறது உங்களுக்கு இதிலே காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது என்ட்ரி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இங்கே பார்த்தீங்களா, இதில் இந்த பட்டனில் தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஓகேங்க. அடுத்து மேலே உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. சைடு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா சைடு ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிடும். ஆர்பிஎம் லெவல் மேலே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்தீங்கன்னா எவ்வளோ ஓடோமீட்டர் ஓடிட்டுன்ட்டு வந்துடும். ட்ரிப் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ரைட்டில் வந்தீங்கன்னா இன்ஜின் ஆன் ஆஃப் கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மவுண்ட் செட்டே ஹாரன் சுவிட்சு இங்கே அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிங்க்கு இங்கே ஒரு சுவிட்ச் வந்துடும். ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். யூஎஸ்பி போர்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் உங்கள் பஜாஜில் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி விட்டுலாம். மற்றபடிக்கு OBD2 அப்டேட்டோட உங்களுக்கு E20 பெட்ரோல் அக்செப்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க்ஸ் எல்லாமே சேம் ஒரே டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். எல்லாமே பார்த்தாச்சு. இந்த பைக்கை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ரீசெண்டாக என்னென்னு சொல்லணும்னா அந்த அனலாக் மீட்ரு வந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் தான் மாற்றிருக்காங்க. மற்றபடிக்கு வந்து ஏன்னா ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கிறதா எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. என்னை பொறுத்தளவு வந்து ஓகே அவ்வளோதான். ஏன்னா அடுத்த அப்டேட் வந்துட்டு இருந்தால் தான் வந்து மற்றபடிக்கு வெஹிக்கிள் பொறுத்தளவு நல்லாயிருக்கும். 150 எப்போவுமே 150 தான். நல்ல ஒரு அதை ஸ்மூத்னஸ் அப்படியே இருக்குது. வாங்கலாமா வேணாமான்னு கேட்டலாம், தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு 150cc ப்ரைஸ் போனீங்கன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் ஒரு பேசிக்காக ஒரு வேரியண்ட் எடுக்க முடியும். பல்சர் பொறுத்தளவு சொல்லவே தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்ல ஒரு பைக் வந்து இந்த அளவுக்கு ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. தாராளமாக எடுக்கலாம். யார் எடுத்திருக்கீங்க, யார் இப்போ வரைக்கும் வச்சுருக்கீங்க, பைக் எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்துருந்த பிரசன்ட் தேங்க்யூ டு ஆல்.